தக்காளியோட விலை ஏற்றமாக இருக்கும்போது எப்பயுமே எனக்கு கை கொடுக்கறது இந்த ஆந்திரா கார சட்னி தாங்க. தக்காளி இல்லாமல் ஒரு சட்னி பண்ணலான்னா இந்த ஆந்திரா கார சட்னி தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கார சட்னி 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா காரமாக இட்லி, தோசை, ரைஸோடு வச்சு சாப்பிட விரும்புகிறவங்க மட்டும் இந்த கார சட்னியை ட்ரை பண்ணுங்கங்க. ஆந்திரா கார சட்னி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே காஞ்ச மிளகா தாங்க. ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸலுக்கு புளியை எடுத்து தண்ணியில் போட்டு புளியை ஊற வச்சுக்கலாங்க. கடையில் புளி வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக மண் இருக்குங்க. இது மாதிரி தண்ணியில் போட்டு புளியை அலசி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த காஞ்ச மிளகாயை காம்பு எடுத்துட்டு காஞ்ச மிளகாயை 2ஆக உடைச்சிட்டு இது மாதிரி விதைகளை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் விதைகளை நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு காரணமே மிளகாயில் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. விதைகளை தட்டி எடுத்துட்டோம்னா காரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் தட்டி எடுத்துக்கணுங்க. மிளகாய் விதையை 5 பெட்டி பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க. இட்லி பொடி அரைக்கும் போது போட்டுப்பேங்க. ரொம்ப வருஷமாக நம்ம கிச்சனில் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் மிளகாய் கிள்ளினோடனே மறக்காமல் கையை வாஷ் பண்ணிடணும். இல்லாட்டி கண்ணிலையோ வாயிலையோ கையை வைக்க வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாயை ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஊற வச்ச புளியையும் காம்பு இல்லாமல் மண் இல்லாமல் புளியை அலசிட்டு மிளகாயோட சேர்த்து மிளகாய் புளியை ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். டைம் நிறைய இருக்குன்னா புளியும் மிளகாயும் 1 ஹவருக்கு சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னா இது மாதிரி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த ஆந்திரா கார சட்னிக்கு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பூண்டையும் உரிச்சு வச்சுருக்குங்க. பூண்டு கொஞ்சமாக முளைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த பூண்டை நல்லா தட்டி 4 3 உடைச்சி இந்த பூண்டை எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஆந்திரா கார சட்னி தாளிச்சா. இது மாதிரி பூண்டை 4 3 தட்டி எடுத்தாதாங்க இந்த கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அம்மி இருந்தால் அம்மியிலையும் தட்டிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டால் இது மாதிரி வராதுங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டை வெங்காயத்தோடு வச்சிடலாங்க. இப்போ ஆற வச்ச புளியும் மிளகாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. நம்ம கைகளால் நம்ம எடுக்க வேணாங்க, கரண்டியை வச்சு எடுத்துக்கலாங்க. என்ன தான் மிளகாயில் சீட்ஸ் எடுத்தாலும் நம்ம கை எரிய செய்யுங்க மிளகாயில் கையை வச்சு எடுக்கும்போது. இந்த கார சட்னியை தாளிக்கிற வரைக்கும் இந்த மிளகாயில் காரம் இருக்க தாங்க செய்யும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த மிளகாயில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துடலாங்க. மிளகாயும் புளியும் வேக வச்ச தண்ணியை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மிளகாயை எடுத்துடலாம். இப்போ ரொம்பவே நைஸ் பேஸ்ட்டாக இந்த மிளகாவை அரைச்சி இதை எடுத்தாச்சுங்க. மருந்து கூட கை வச்சு மிளகா பேஸ்ட் எடுக்க வேணாங்க. ஸ்பூன் வச்சு இந்த மிளகா பேஸ்ட்டு நம்ம கைகளால் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மிளகா பேஸ்ட்டுக்கு கூட நான் கைகளால் எடுக்கலைங்க. கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர் விட்டு மிக்சியில் 1 நிமிஷம் ஓட்ட விட்டு எடுத்து இது மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து நல்லா கலக்கி மிளகா பேஸ்ட்டோடையே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாராளமாக தாளிச்சிக்கலாங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காய கட்டியும் சேர்த்துடலாங்க. ஆந்திரா கார சட்னியை தாளிக்கிற வரைக்குமே நான் மிளகா பேஸ்ட்டில் கை வைக்க மாட்டேங்க. நிறைய டைம் இந்த சட்னி வைக்கும்போது கொஞ்சம் பொறுத்து எனக்கு கை லைட்டாக எரிச்சலாக இருக்குங்க. சட்னியை தாளிச்சிட்டோம்னா கை எரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கிறேங்க. உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக. பூண்டு வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்கும் போது பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த கார சட்னிக்கு. பூண்டு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டை நல்லா பூண்டு வெங்காயத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயும் போட்டுடலாங்க. மிளகா புளி பேஸ்ட்டை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அடி பிடிக்காத அளவுக்கு சட்னியை லேசாக கிண்டி விடலாங்க. இப்போது இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சட்னியை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பராக ஆந்திரா கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல காரமாக இட்லி தோசையோட சாப்பிட பிடிக்குன்றவங்க இந்த ஆந்திரா கார சட்னியை ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துடையுமே வச்சு இந்த ஆந்திரா கார சட்னியை வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய விதைகளை எடுத்தாலும் காரமாக தாங்க இருக்கும். காரம் பிடிக்காதவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிகளையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.